நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு அளித்த நன்கொடை. அவற்றை முறையாக பயின்றால் நீண்ட நாட்கள் நலமுடன் வாழலாம் என்கிறார் ஆசனாண்டியப்பன் அவர்கள். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் யோகாசனத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஓராண்டு 2 ஆண்டு அல்ல, பல ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்தியாவில் உள்ளவர்கள் மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ளவர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை தமிழர்களும் பார்க்கிறார்கள். ஏன் மொழி தெரியாதவர்களும் கூட வெளிநாட்டில் பார்க்கிறார்கள். பார்த்து பழகி அதனுடைய பலன்களை தெரிந்து கொண்டு அவர்கள் பழகி அதிலே தலை சிறந்த ஆசிரியர்களாக மாறி மற்றவர்களுக்கும் கற்றுத்தர தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். ஏன் இங்கே வந்து அந்த ஆசனத்தில் உள்ள குறைகளை எல்லாம் நீக்கிக் கொண்டு அங்கே போய் பயிற்சி பள்ளி வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் தான் நாம் கவனிக்க வேண்டும். அதுபோன்ற ஆசிரியர் வெளிநாட்டில் உள்ள ஆசிரியர்கள் எல்லாம் பின்வரும் நிகழ்ச்சிகளில் நமக்கு நிகழ்ச்சிகளை செய்து காட்டியிருக்கிறார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு பார்ப்பீர்களானால் நமது அரங்கிற்கு அபாகஸ் ஸ்கூல் திருப்பூரில் இருந்து இந்த 2 யூகேஜி படிக்கக்கூடிய மாணவர்கள் ஜோஸ்னா, நிக்கிதா அவர்கள் யூகேஜி படிக்கிறார்கள். பாருங்கள், இந்த சிறு வயதிலும் ஒரு கடினமான ஆசனத்தை, உபவிஷ்ட கோணாசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை குழந்தைகளே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்து விட்டு காலை அகலமாக விரிங்கள். மெதுவாக செய்யணும், கால் மடங்கக்கூடாது. தலை நேர நிமித்தி வை. இவ்வளவு இதெல்லாம் கடினமான ஆசனங்கள். இந்த ஒரு ஆசனம் செய்துவிட்டே குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிவிடலாம். 72,000 நாடி நரம்புகளையும் இழுத்து எல்லா பகுதிக்கும், உடலில் உள்ள அத்தனை உள்பகுதிகளுக்கும் வெளிப்பகுதிகளுக்கும் இரத்தத்தை பாய்ச்சக்கூடிய அற்புதமான ஆசனம் உபவிஷ்ட கோணாசனம் என்று வைத்திருக்கிறார்கள். இது சாதாரணமாக எல்லாராலும் செய்ய முடியாது. ஏன் ஒரு 15 வயது 20 வயது உடையவர் கூட காலை விரித்தாலே பின்னாலே தள்ளும், காலை முன்னாலே குனியவே முடியாது. அவ்வளவு கடினமான ஆசனத்தை அதனுடைய ஆசிரியர் அற்புதமாக இந்த சின்ன குழந்தைகளை பழக்கியிருக்கிறார்கள். சின்ன குழந்தைகளுக்கு ஆசனம் செய்யும் பொழுது வலி வந்தால் ஓடிவிடும், திரும்ப ஆசனத்துக்கே வராது. செய்கிறது. அவர்கள் பொறுமைசாலியாக ஆகிவிட்டார்கள். சின்ன குழந்தைகளிலே பொறுமை வந்துவிட்டால் அவர்கள் பாடத்திலே நிச்சயமாக கவனம் செலுத்தி அதிக மதிப்பெண் பெறக்கூடிய நிலையை அவர்கள் பெற்றுவிடுவார்கள். வலியை தாங்கிக் கொள்கிறார்கள். எல்லா நாடி நரம்புகளும் இழுக்கப்படுகின்றன. மூளைக்குள்ளே போகிற நரம்பு இழுக்கப்பட்டு அங்கே மூளைக்கு அதிகமான இரத்த செல்கிறது. மெதுவாக எழுந்திருங்கள், நன்றாக மூச்சை இழுங்கள். இப்பொழுது அப்படியே திரும்பி ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து உட்காருங்கள். திரும்பி உட்காரு, நல்ல திரும்ப. காலை அகலமாக திரும்ப வை, அதே மாதிரி வை. காலை அகலமாக வச்சுக்கோ. கால் நல்லா அகலப்படுத்தணும், அவசரப்படாத. காலை அகலப்படுத்தி நான் குனின்னு சொன்னால் தான் குனியணும். குனி, மெதுவாக குனி, தலையை நிமித்தி வை. பாருங்கள், குழந்தைகள் எவ்வளோ அற்புதமாக செய்கிறது பாருங்கள். 10 வயது மாணவி 20 வயது 30 வயதெல்லாம் செய்யவே முடியாது.
இப்போதே செய்ய ஆரம்பித்து விட்டால் அவர்கள் வயோதிகத்தன்மையிலும் அற்புதமாக செய்வார்கள். உடல் சொன்னபடியெல்லாம் கேட்கும். இதைவிட கஷ்டமான ஆசனங்கள் எல்லாம் எளிமையாக செய்யக்கூடிய நிலைக்கு உடல் தகுதி பெற்று விடுகிறது. ஏன் பள்ளியில் மற்ற விளையாட்டுகளிலும் ஓடுதல், சாடுதல், குதித்தல், தாண்டுதல் இது போன்ற மற்ற விளையாட்டுகளிலும் வெற்றி பெறுவதற்கான அந்த உடல் தகுதி அவர்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது என்பதுதான் உண்மை. ஏதோ இது ஒரு ஆசனம் என்று நீங்கள் கருதிவிடக்கூடாது, பயிற்சி என்று நீங்கள் கருதிவிடக்கூடாது. இது ஒரு தவநிலை, மனதை கட்டுப்படுத்தக்கூடியது, கோபத்தை அடக்கக்கூடியது. அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். ஆகவே தான் பள்ளியிலேயே இந்த கலையை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நாம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அநேக தனியார் பள்ளிகளில் ஆசிரியர்களை போட்டு குழந்தைகளுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்கிறார்கள். மெதுவாக எழுந்திருங்கள், நல்ல மூச்சிடுங்கள், அப்படியே நேராக திரும்பி அங்கே பார்க்க உட்காருங்க பத்மாசனத்தில். என் அருமை பெரியோர்களே, இந்த குழந்தைகள் செய்வதை பார்த்து கொண்டிருக்கின்ற பள்ளி தாளாளர்களே, தலைமை ஆசிரியர்களே, பிடி மாஸ்டர்களே, யோகா மாஸ்டர்களே, உங்கள் பள்ளியில் சிறு குழந்தையிலிருந்து பெரிய 10வது வகுப்பு +2 படிக்கிறவர்களுக்கும், ஏன் இன்ஜினியரிங் காலேஜ் மாணவர்களுக்கும் கூட, MBBS படிக்கக்கூடிய மாணவர்களும் கூட இது போன்ற ஆசனங்களை பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.